அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது அழகிய ஜோடியின் திருமண வாழ்க்கையில் கும்மி அடித்த சமூக வலைத்தளம், விவாகரத்து வரை வந்து நிற்கும் நிலை, எச்சரிக்கை செய்தி. இது பற்றிய விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்தியாவில் மதங்களை கடந்து திருமணம் செய்து கொண்ட தம்பதி தற்போது விவாகரத்து செய்ய முடிவுக்கு வந்துள்ளதாகவும் இதற்கு முக்கிய காரணம் சமூக வலைத்தளம் என்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வில் பட்டியலினத்தை சேர்ந்த டீனா டப்பி என்ற பெண் முதல் இடத்தையும் அதர்கான் இரண்டாவது இடத்தையும் பிடித்தனர். காஷ்மீரை சேர்ந்த அதர்கானும் ஜெய்ப்பூரை சேர்ந்த டீனா டப்பியும் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய மையத்தில் தங்கி பயிற்சி எடுத்தபோது இருவருக்கும் காதல் மலர்ந்தது. அதன்பின் இந்த ஜோடி தங்களுடைய டேட்டிங் தொடர்பான புகைப்படங்களை தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வந்தனர். இதை அடுத்து 3 ஆண்டுகளுக்கு பின், அதாவது கடந்த 2018ஆம் ஆண்டு துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, சுமித்ரா மகாஜன் உள்ளிட்ட பிரபலங்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த தம்பதிக்கு திருமணம் நடைபெற்றது. இதை இந்து மகாசபா தலைவர்கள் பலரும் லவ் ஜிகாத் என்று கடுமையாக விமர்சித்தனர். இருப்பினும் இந்த ஜோடி அதையெல்லாம் மீறி தங்கள் வாழ்க்கையை துவங்கினர். இவர்களுக்கு ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகரான ஜெய்ப்பூரிலேயே பணியிடம் வழங்கப்பட்டது. பணியில் நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்த டீனா டப்பிகான் கொரோனா ஊரடங்கு காலத்தில் சிறப்பாக பணியாற்றியதால் அவர் பணிபுரிந்த பில்வாரா மாவட்டம் முன்மாதிரியானதாக அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அதர்கானும் கொரோனா ஊரடங்கு காலத்தில் சிறப்பாக பணியாற்றி வந்தார். இதற்கிடையில் டீனா டப்பிக்கு பலர் முகநூல் போலியான கணக்குகளில் ஆர்மி எல்லாம் ஆரம்பித்தனர். இதுவே இவர்களுக்கு பெரிய வினையாக மாறிவிட்டது. ஏனெனில் கணவன் மனைவிக்கிடையேயான ஒப்பீடும் அவர்களுக்குள் இந்த பதிவுகள் மனக்கசப்பை உருவாக்கியது. இதை அடுத்து சில தினங்களுக்கு முன்பு தனது பெயரில் இயங்கி வரும் போலி முகநூல் கணக்குகளை முடக்க கோரி டீனா டப்பி காவல்துறையில் புகார் அளித்தார். பின்னர் சில தினங்களில் தனது முகநூல் கணக்குகளில் பெயருக்கு பின்னால் இருந்த கான் என்ற பெயரை நீக்கிவிட்டு பழையபடி டீனா டப்பி என்று போட்டுக்கொண்டார். இதற்கு பதிலடியாக இன்ஸ்டாகிராமில் டீனா டப்பியை அன்ஃபாலோ செய்தார் கணவர் அதர்கான். இதனால் இருவருக்குள்ளேயும் மோதல் இருப்பதாக கூறப்பட்டது. சாதி மற்றும் மத மறுப்பு திருமணத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட இந்த IAS தம்பதியர் எடுத்துள்ள விவாகரத்து முடிவுக்கு அவர்கள் கட்டுப்பாடற்ற முறையில் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்ட புகைப்படங்களே காரணம் என்று கூறப்பட்டு வருகிறது. இதனால் சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற பக்கங்களை பயன்படுத்தும் தம்பதிகள் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி உணர்த்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.